வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குச்சி பிஸ்கட் நாட் கூடைக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து குச்சி பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி போட்டுட்டு வரேன். ஸோ இந்த குச்சி பிஸ்கட் நாட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரன்னிங் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிசைனுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு வச்சு போட்டதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நார்மல் கூடைக்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிசைனுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு வச்சு ஜாயின் பண்ணி அடுத்த லைனுக்கு போறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லைன் போட்டு வந்துட்டு சுத்தியும் போட்டு வந்து கடைசியில் நான் முடிக்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, இங்க வரைக்கும் முடிக்க வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த லைன் ஜம்ப் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பின்னல், இதுதான் உங்களுக்கு கடைசி பின்னல். அந்த லைன்ல இந்த ஃபர்ஸ்ட் பின்னலும் கடைசி பின்னலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆயிருக்காதுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ எப்படி ஜாயின் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு நம்ம போறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் மர்ஜ் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம் இந்த 2 பின்னலுக்கும் நடுவுல. இப்போ இதுல இந்த பின்னல்ல மேல ஒரு ரன்னிங் ஒயர் இருக்கு, கீழே ஒரு ரன்னிங் ஒயர் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்பவும் போலவே இந்த வந்து வெர்டிக்கல் ஒயரை நம்ம இப்படி லூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மேல இருந்து நம்ம கீழே தள்ளுவோம். தள்ளிட்டு இதை வந்து கீழ் பக்கமா தள்ளினீங்கன்னா இந்த மேல இருக்க ஒயர் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். இந்த மாதிரி மேல இருக்க லூப் வந்து இப்படி லூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஒரு பிட் ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த வெர்டிக்கல் ஒயர் இருக்கிற எப்படி உங்களுக்கு அதுல வந்து 2 ரன்னிங் ஒயர் உங்களுக்கு லூப்ஸ் வருது பாருங்க. ஸோ இது மேலாப்ல அந்த லூப்குள்ளார நீங்க இந்த ஒயர் விடணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேலாப்ல நீங்க வந்து விடணும் உள்ள. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 லூப்பும் இந்த டம்மி ஒயருக்குள்ளார, இது டம்மின்னு வச்சுக்கிற இந்த கிரீன் ஒயரை, ஸோ டம்மி ஒயருக்குள்ளார நம்மளுக்கு போயிருச்சு. இது போனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஒயரை ஃபுல்லாவே கீழே தள்ளிடுங்க, பிரிச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா பிரிச்சு விடுறேன். பிரிச்சு விடும்போது மேல லூஸ் ஆன லூப் இப்படி பிடிச்சிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அது உங்களுக்கு லூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே நான் பிரிச்சு விட்டுட்டேன் பாருங்க. இப்போ நம்ம 2 ரன்னிங் ஒயர் லூப்பும் உங்களுக்கு வந்து இந்த டம்மில இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம திருப்பி அதை போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்க ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மேல இருக்க ரன்னிங் ஒயருக்கு வரணும். ஸோ கீழே இருக்க ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு உங்களுக்கு. ஸோ என்ன பண்றேன்னா இந்த லூப் கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணிக்கிறேன். மேல இருக்கிறத மேல இருந்து இதை தள்ளுறேன். இப்படி தள்ளும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ரன்னிங் ஒயர் லூப்புக்கும் நடுவுல உங்களுக்கு வெளியே வருது பாருங்க இந்த மாதிரி. ஸோ இங்கதான் இருக்கு இந்த ரன்னிங் ஒயர். ஸோ இப்படி நடுவுல வந்து உங்களுக்கு வெளியே வரும் பாத்தீங்கன்னா இந்த பின்னல்ல வருது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே இருக்க ரன்னிங் ஒயரை இப்படி இப்படி பிளாட்டா இருக்கு உங்களுக்கு. இது வந்து இப்படி பின்பக்கமா இப்படி மடிச்சுக்கிறோம். எப்பவும் போலவே நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரிதான் பின்பக்கமா மடிச்சு இடது கையில பிடிச்சுக்குங்க. இந்த நடுவுல லூஸான லூப்குள்ளார விடணும். நீங்க இப்போ இந்த மாதிரி உள்ள விடணும். இது வந்து கீழே இருக்க ரன்னிங் ஒயர் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ பிங்க் தான் கீழே இருக்க ரன்னிங் ஒயர். ஸோ அந்த லூப்குள்ளார விடுறேன். விட்டுட்டு இப்போ வந்து இந்த வெர்டிக்கல் ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த டம்மிக்குள்ளார விடுறீங்க. கீழே இருக்க அந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் டம்மிக்குள்ளார அந்த இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லூப் நீங்க இப்போ ரன்னிங் ஒயர் லூப் ஃபார்ம் ஆச்சு அல்லவா, அதுக்குள்ளார நீங்க விடணும் இந்த மாதிரி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ரன்னிங் ஒயர் இருக்கலவா இங்க நம்மளுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் டைட் பண்ணிக்கிறப்ப நான் ஸோ இந்த லூப் இங்கே லூஸ் ஆயிருக்கலவா, அதை டைட் பண்ணிக்கிறப்ப தான் உங்களுக்கு குழம்பாது. ஸோ மேலே வந்து நான் இழுத்துக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு டைட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரன்னிங் ஒயர் இருக்கலவா, மேலே இருக்க ரன்னிங் ஒயர், அதை வந்து இப்படி பின்பக்கமாக இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி எடுத்து விட்டுங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின்பக்கமாக மடிச்சு இடது கையில் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த மேல லூஸ் ஆயிருக்க லூப்குள்ளார நான் விடுறேன். விட்டுட்டு இப்போ அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் டம்மி லூப்குள்ளார விட்டுட்டு, ஸோ இந்த டம்மி உங்களுக்கு இருக்கலவா, ஸோ இந்த டம்மிக்குள்ளார ஃபர்ஸ்ட் அந்த மேல இருக்க ரன்னிங் ஒயர் அந்த டம்மி லூப்குள்ளார விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப விட்ட இந்த ரன்னிங் ஒயர் லூப்குள்ளார நம்ம கீழே இருந்து மேல விடணும் இந்த மாதிரி. அப்புறம் இந்த வெர்டிக்கல் ஒயர் இது டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டம்மி எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. டம்மியில் இந்த 2 லூப்பையும் நான் வந்து இந்த வெர்டிக்கல் ஒயருக்குள்ள போட்டுட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்ணிக்கிறேன். நல்லா கீழே வரைக்கும் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு ரன்னிங் ஒயராக நம்ம இப்போ டைட் பண்ணும். ஸோ இப்போ கீழே இருக்க ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு. ஸோ அந்த பிங்க் வந்து டைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ரன்னிங் ஒயர் அந்த தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிருக்கும். ஸோ பின் பக்கமாக இழுத்து அது வந்து டைட் பண்ணிக்கணும் நல்லா. அடுத்த ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு வயலட்டு, அதையும் நம்ம டைட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. ஒரு வெர்டிக்கல் ஒயர் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு மர்ஜ் ஆயிடுச்சு. இதில் என்னன்னா இது ஆர்டினரி பாக்ஸ் நாட் கூட மாதிரி தான் போட போகிறோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே நாட் வரும். ஆனால் கீழே ஒரு ரன்னிங் ஒயர் இருக்குது, மேலே ஒரு ரன்னிங் ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை கவர் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயருக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். அதனால தான் இந்த ஒரு டம்மி ஒயர் வச்சு நம்ம பண்ணுறோம். இதுக்கப்புறம் உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா 2 ரன்னிங் ஒயர் இருக்கும். ஸோ அதை இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்றி மாற்றி போட்டு வரேன் இந்த கூடையில். ஸோ வந்து முதல்ல கீழே பிங்க் வச்சுருக்கேன். அப்போ வந்து இப்போ வந்து மேலே பிங்க் வைக்கணும் ரன்னிங் ஒயர். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். எப்பவும் போலவே முந்தின லைனில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்னா அடுத்த லைனில் வந்து ஒரு நாட் ஜம்ப் தள்ளி வரும்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்டாக வந்தது. அப்போ இங்கேருந்து நான் ஃபர்ஸ்ட் நாட் ஆரம்பிக்கணும் அடுத்ததுக்கு. ஸோ அடுத்தது இப்போ 2 ரன்னிங் ஒயர் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டு அடுத்த லைன் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போட போட உங்களுக்கு வந்து அது பழகிடுவீங்கன்னு வச்சுக்கலாம். அது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதே மாதிரியே போட்டு போக வேண்டியதானு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு வரது இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கீழே மேலேன்னு மாற்றும் போது அது உங்களுக்கு இப்படி வரும்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக பண்ண வேண்டியதான். இது ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.